வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோள மாவு, அரை ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்த வீடியோ கட் ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ண மல்லித்தழை சேர்த்து ஒரு முட்டை ஒன்று உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். ஒன்றா கலந்ததும் இந்த அளவுக்கு இருக்கணும். வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். வெண்டைக்காயை 2ஆக கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ண வெண்டைக்காயை இந்த முட்டை மசாலாவில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா முருக வேக விடலாம். வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் நல்லா முருகலாக வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். மீதமுள்ள முட்டை மசாலாவில் வெண்டைக்காயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வறுவல் ரொம்பவே சூப்பராக ரொம்ப கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.